இன்றைய செய்தியின் தலைப்பு சகலவிதமான ஆறுதலை அருளும் தேவன். 2 கொரிந்தியர் 1:3 நமது கர்த்தராகிய பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். சகலவிதமான ஆறுதலின் தேவன், ஒரே தேவன். ஆனால் எல்லா சூழலில் வருகிறதற்கும் அவர் ஆறுதல் அளிக்க முடியும். 4ஆம் வசனத்தை அவர் பவுல் அதை நிரூபித்து காட்டுறார் பாருங்க. 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இங்கே பவுல் என்ன சொல்றார் பாருங்க, எங்களுக்கு வரக்கூடிய சகல உபத்திரவங்களிலும் அவரை ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா. எந்த உபத்திரவத்தில் வந்தாலும் நம்முடைய ஆண்டவரால் நினைச்ச முடியும், ஆறுதல் படுத்த முடியும். அதுக்கு தம்முடைய பிள்ளைகளே அவர் ட்ரெயின் அப் பண்ணுகிறார். இன்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடன் சகல விதமான ஆறுதலை பற்றி பேசி அந்த விதமான ஆறுதலையும் அளிப்பாராக. வாழ்க்கை என்பது புயல்களும் அலைகளும் நிறைந்த கடற்பிரயாணம் போன்றது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? இந்த அலைங்கிறது குளத்துலலாம், குளம் இதிலெல்லாம் வரக்கூடிய அலைகள் காற்று இருந்தால் தான் வரும், அப்படித்தானே? ஆனால் ஆறுகள்லேயும் அப்படித்தான் வரும். ஆனால் கடலுக்கு அப்படி கிடையாது. பைபிளில் சொல்லப்பட்டு அலைகள் கொண்டு சமுத்திரத்தை அவர் குலுக்கு வரும். சிந்திச்சிருக்கீங்களா என்னைக்காலும்? ஐயா எங்கேயாலும், அதாவது இந்த கடலில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா காற்று இருக்காது, ஒன்று இருக்காது, ஆனால் என்ன இருக்கும்? அலை இருக்கும். இதே போல தான் வாழ்க்கை என்பது ஒரு புயல்களும் அலை. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? இவைகள் இல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஏதாவது மனசில் ஒரு புயல் இருக்கும், வாழ்க்கையில் ஒரு புயல் இருக்கும். சிலர் இதை மறக்க செய்வதற்கு தவறான வழிகளாகிய போதைகளுக்கு அடிமையாகிறார்கள். போதைன்னா என்னது? புண்பட்ட நெஞ்ச புகை போட்டு ஆற்றுன மாதிரி. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது எங்கேயாலும் போய் 2 கிளாஸை ஊற்றுறது சரிதான ஐயா? சிலர் தவறான பொழுதுபோக்குகளை நாடுகிறார்கள். பொழுதுபோக்குனா என்னது? டைம் பாஸிங். மனசே சரியில்லை, எங்கேயாலும் என்ன செய்? பொழுதுபோக்கு, டைம் பாஸிங், என்டர்டைன்மெண்ட். எங்கேயாலும் உட்காந்து டிவி பார்க்குறது, சரி, அதுக்கிட்டலாம் நம்ம போக வேண்டாம். ஆவிக்குரியவர்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவைகளிலிருந்து தப்புவிக்கக்கூடாதபடிக்கு அதை சரியான முறையில் தப்பாமல் அதாவது ஆவிக்குரிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சினிமா போக மாட்டாங்க, பொழுதுபோக்குக்கும் கூட போகிறாங்களோ என்னமோ நமக்கு தெரியாது. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், நல்ல பாடலாக கேட்கணும், ஆராதனை கேட்கணும். கவனிக்கிறீங்களா? இது ஒரு ஸ்பிரிச்சுவல் அடிக்ட், ஆவிக்குரிய அடிமைத்தனம். அதாவது நமக்கு வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து நமக்கு என்ன வேணும்? விடுதலை வேணும். அதுக்கு இல்லாமல் 4 பாட்டை கேட்டுட்டு இருக்கக்கூடாது. பைபிளில் சொல்லிருக்கு, மன துக்கம் உள்ளவனுக்கு பாட்டுகளை பாடுகிறவன் வெடியுப்பின் மேல் வார்த்தை காடி. அப்போ வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னு சொன்னால் என்னது? என் பாட்டையாலும் கேட்கணும், என் சம்பந்தம் இல்லாத பிரசங்கத்தை கேட்கணும். இது உங்கள் வேதனையை மாற்றாது மாற்றாது மாற்றாது. நீ எங்கே வேணாலும் போங்க, நல்ல பாடல், நல்ல இசை, இது ஒரு நாளும் நமக்குள் இருக்கிற அந்த காயத்தை ஆற்றி நம்மை ஆறுதல் படுத்தாது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? இது நான் சொல்கிறது உண்மை. சில மருந்துகளை பாருங்கள், வாழ்க்கையில் வேதனைகள் வரும்போது பெயின் கில்லர் போடுவாங்க. இந்த பேராசெட்டமால் என்னெல்லாமோ இதை போட்டால் என்ன நடக்கும்? அந்த வலியை கட்டுப்படுத்தும். ஆனால் அது வலியை மாத்திரம் இல்லையா, அதாவது நான் ஒன்று நீ நல்லா கவனிக்கணும், அது ஒரு தற்காலிகமாக நிற்குமே ஒழிய அது என்ன செய்யாது? அந்த உள்ளே இருக்கிற வலிக்கான காரணத்தை மாற்றாது. வலி உள்ளே இருக்கும், அதை கொஞ்சம் என்ன செய்யும்? மறக்க வச்சுக்கிடும். பொதுவாக சொல்கிறாங்க பெயின் கில்லர் போடாதீங்க. அந்த பெயின் கில்லரை போட்டுக்கிட்டே இருந்தால் உங்களுடைய வைட்டல் பார்ட்ஸ், முக்கியமான பகுதிகளே தான் அடிக்கும். கொஞ்ச நாளைக்குள்ள அட்டாக்கில் செத்துருவாங்க. அதனால் வலி வருதுன்னு என்ன போடாதீங்க. டாக்டர் எழுதி கொடுத்தாரு, நீங்கள் செத்தா அவருக்கு என்ன கவலை? அப்போ இந்த பெயின் கில்லர் மாதிரி இன்னைக்கு தங்களுக்குள்ள ஒரு வேதனைகள் இருக்கும்போது, if there is any problem in us, any trouble in us, we have to remove that trouble.
அந்த பிரச்சனை என்ன இருக்குதோ அதை என்ன செய்ய வேண்டும்? அகற்ற வேண்டும். அகற்றாம அது வெளிப்படையான ஆறுதலால் கொஞ்ச நேரம் மறக்க வைக்கிறது, உள்ளே இருந்து அதிகரிக்கும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அது வழியாக தான் போகணும், நம்ம அதுக்கு தப்பவே கூடாது. நான் பேச நிலச்சது இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் கெட்டுப்போக காரணம் தான். அதாவது ஒரு 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 சைக்காட்ரிக், ஒரு மனநிலை டாக்டரமாக ஒன்று எழுது. ஏன் இன்னைக்கு தற்கொலை அதிகரிக்கிறது? முன்னாலெல்லாம் யாரோ ஒருத்தர் சாவாங்க, இப்போ தற்கொலை எப்படி இருக்கு? அதோட ரீசன் என்ன என்பதை அந்த அம்மா எழுதிச்சு. அதாவது முற்காலத்தில் விளையாட்டுகள் எல்லாம் மனிதர்கள் ஒருவருக்கும், நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது கோழிக்காய் விளையாட்டு, செல்லாங்குச்சி விளையாட்டு அப்படின்ட்டு விளையாடுவோம். அப்படிதானே ஐயா? தோப்போம். ஆனால் இது மனதை பாதிக்காது. அது ஒரு பல விளையாட்டுகள். ஆனால் இன்னைக்கு அந்த அம்மா எழுதுதாங்க, அதாவது இன்னைக்கு எல்லாம் வீடியோ கேம். அது விளையாடும், இது விளையாடும். இவன் தோக்குறான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இதை ஆஃப் பண்ணிடுவாங்களாம். எதை? அதான் சொல்றாங்க, அதான் தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இன்றைய சந்ததியருக்கு கிடையாது. ஏற்றுக்கொள்றீங்களா? வாழ்க்கையில் நஷ்டங்கள் வருது என்றால் அதை எப்படி சந்திப்பது என்கிற மனநிலை யாருக்கு இல்லை? இப்போ உள்ளவர்களுக்கு இல்லை. அதனால தான் லகுவில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களை மாய்த்துக் கொள்ளுகிறார்கள். எத்தனை பேர் ஏற்று? என்னுடைய பிரின்சிபல்லாம் என்னன்னு கேட்டா, ஒரு ஃபேன் கடன் வாங்கி ஃபேன் வாங்குறதை விட பேசாம கொஞ்சம் பணத்தை சேர்த்து அது வரைக்கும் அந்த காற்று வாங்காமல் இருப்போமே. ஏன் அதை கொஞ்சம் பணத்தை சேர்ப்போமே, சேர்த்து கேஷ் கொடுத்து என்னச்சுவோம், அது வரைக்கும் நம்ம பொறுத்திருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. சிந்தியுங்கள். அதனால இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் நானும் வாழ்க்கையில் பெயின் வரும்போது அதை விட்டு தப்பி போய் எப்படி அதில் சுகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. பிரச்சனை உங்கள் கூட தானே இருக்குது. நீ எங்கே போனாலும் எப்படி இருக்கும்? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அதாவது பிரச்சனைக்குரியவர்கள் நான் தான். அந்த பிரச்சனை எனக்குள்ள தான் இருக்குது. நம்ம எங்கே போனாலும் யார் மூலமும் நினைச்ச முடியாது, தப்பவே முடியாது. இப்போ நான் உங்க முன்னால் அடிக்கிறேனே, இதை யார் செய்ய முடியும்? நான் தான் செய்யணும். இதிலிருந்து நான் தப்பி போய் ரூமில் உட்கார முடியாது, வீடு எங்கேயும் கிடையாது. அதனால் இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் நானும் கவனிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் என்றால் ஆவிக்குரிய பொழுதுபோக்குகளை நாடாதிருங்கள். அந்த பாட்டு கேட்டால் நல்லாயிருக்கும், இந்த பாட்டு கேட்டால் நல்லாயிருக்கும், அந்த பிரசங்கம் கேட்டால் நல்லாயிருக்கும், அந்த நாட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும், கொடைக்கானலுக்கு போனால் நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க. பிரச்சனை தீர்த்துட்டு போங்க. நீங்கள் பிரச்சனையோட கொடைக்கானலுக்கு போனீங்கன்னா அதுவும் பிரச்சனையாக தான் இருக்கு. சரியா தப்பா? பிரச்சனையோடு நீங்கள் எங்கே போனாலும் என்ன செய்வீங்க? ஒருத்தரும் கேட்கட்டா கூட மண்டையை சொரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதுதான் வழி, இது தவிர வேறு வழியே கிடையாது. அதெல்லாம் தவறான வழிகள். இதற்கு இவைகளை அகற்ற ஆறுதல் தேவை. மேலும் இந்த வாழ்வின் ஓட்டம் என்பது போராட்டம் வரும்போது அத்துடன் வாழ்க்கை முடிப்பதல்ல. இதில் இன்னொரு பாயிண்டை சொல்ல வரேன். அதாவது உங்களுக்கும் எனக்குள் இருக்கிற ஒரு லட்சியம். லட்சியம்னா என்னன்னு புரியுதாயா? ஒரு ஆம்பிஷன், ஒரு லட்சியம். என்ன அப்படின்னு கேட்டாக்க, வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அதை முடித்து விட வேண்டும் நினைக்கக்கூடாது, எப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டணும். ஐயா நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற ஆவியானவர் வைராக்கியம் வாஞ்சி உள்ளவர். சின்ன பிரச்சனைனால என்ன செய்யக்கூடாது, உடனே நாம் அதை கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சாத்தானுக்கு இடம் கொடுக்குறோம். இல்லை என்ன ஆனாலும் என்ன செய்வேன்? ஓட்டத்தில் தொடர் ஓட்டம் உண்டு, தடை ஓட்டம் உண்டு. அந்த கடல், அதாவது தாண்டி தாண்டி போகக்கூடியது. இதாயா கிறிஸ்தவ ஜீவியம். என்ன பிரச்சனை வந்தாலும் எலியாவின் தேவன் நம் தேவன் சொல்லி சொல்லாத. ஏன்னா அந்த எலியா நல்ல ஆள் கிடையாது, உயிரை எடுத்துக்கணும் அப்படின்னா. சிலர் ஒன் சைடு மாத்திரம் பார்க்குறீங்க, அப்புறம் எதை பார்க்கறதில்ல. அதான் எலியா என்ன சொன்னாயா? ஏன் அது அல்ல ஆண்டவருடைய திட்டம். என்ன? தொடர்ந்து நீ இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். சரி, இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் சிந்தையை மாற்றிக்கொள்வீங்க? நான் சொல்கிறேன், சிந்திக்காத.
90 வயசில் 100 வயசுலையும் பிஹெச்டி படிக்கவங்கெல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க ஐயா? அது எப்படி நடக்குன்னு கேட்குறேன். கிளவிகளும் பட்டம் வாங்கிட்டு இருக்காங்க. என்ன வேலையாக கொடுக்க போகிறாங்க? அவங்களுடைய லட்சியம் என்னது? ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. ஒன்று, எப்படியெல்லாம் வேதத்தில் ஆறுதல் அடைந்திருக்கிறார்கள் வாசியுங்கள். தாய் சாராளுக்காக துக்கம், ஆனால் ரெபெக்காளினால் ஆறுதல். ஆதியாகமம் 24:67. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். துக்கம் நீங்கி, நல்லா கவனிக்கணும், துக்கம் நீங்கி என்ன செய்தான்? ஆறுதல் அடைந்தான். தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். இன்றைக்கு நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் போடலையோ இன்னைக்கு, அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கணக்கெல்லாம் வந்துருக்கும், கொஞ்சம் படிப்போம் நம்மளும் அப்படி. இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இது எத்தனை வருஷம் இருந்தது, அவன் தாய்க்காக எத்தனை வருஷம் துக்கம் அடைந்தான். Isaac was comforted after his mother's death. ஆனால் தமிழ் ரொம்ப அழகாக சொல்லுது. ஆங்கிலத்தில் ஆறுதல் அடைந்தான் தான் சொல்லியிருக்கிறது. தமிழில் என்ன? துக்கம் நீங்கி ஆறுதலை அடைந்தான். சொல்லுங்க பார்க்கலாம். துக்கம். அப்போ துக்கம் போன பிறகு ஆனால் யாருக்காக அவன் துக்கப்பட்டான்? தாய்க்காக துக்கப்பட்டான். இவன் எத்தனை வருஷம் துக்கப்பட்டான்? கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும், கொஞ்சம் கவனிக்கணும், எல்லாரும் கவனிக்கணும்னு. எத்தனை வருஷம் துக்கப்பட்டான்? 40 வருஷம் கிடையாது. கவனிக்கணும். சாராள் மரிக்கும் போது வயசு 127. அப்படிதானே ஐயா? அதெல்லாம் நீங்கள் வசனங்கள் போட்டுக்கிறத பாருங்கள். அந்த ஈசாக்கு பிறக்கும் போது சாராளுக்கு 90 வயது. சரிதானே ஐயா? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ? அது ஆதியாகமம் 17 இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் வாசிக்க வேண்டாம். நான் அப்போ 90 வயசுல யாரை பெற்றெடுத்தாப்ல? ஈசாக்கு. ஆபிரகாமுக்கு வயசு 100. அடுத்தால நீங்க பார்த்தீங்கன்னாக்க, ஈசாக்கு விவாகம் செய்யும்போது அவனுக்கு வயசு 40 இருக்கா இல்லையா பைபிள்ல? ஆதியாகமம் 25:20 நினைக்கிறேன், அது மாத்திரம். ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாக இருந்தான். இப்ப இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? 90 வயசுல யார் பிறந்திருக்கா? ஈசாக்கு பிறந்திருக்கிறான். யாருடைய வயசு? சாராளுடைய வயசு. இப்ப 40 வயசுல அவன் இறந்திருக்கா. 40 வயசுல கல்யாணம் பண்றான். அப்ப 37 வருஷம் வரைக்கும் தன் தாயோடு இருந்திருக்கிறான். சரிதானா ஐயா? சரிதானா? எத்தனை வயசு? 37 வயசு வரைக்கும் யாரோட இருந்திருக்கான்? அது எப்படியா கண்டுபிடிக்கிறதுனா, 90ஐயும் 37ஐயும் கூட்டி பாருங்க, 127 வரும். அப்போ 37 வருஷம் யாரோட இருந்திருக்கான்? தன் தாய் தான் எல்லாத்துக்கும். A to Z யார் தான்? சொல்லுங்க ஐயா. கால் வலிக்குது, கை வலிக்குது, தலை வலிக்குது, என்ன பிரச்சனைனாலும் என்ன தேவைனாலும் என்னதான்? அம்மா தான். சொல்லுங்க ஐயா. அவ எல்லாம் அம்மா தான். அவளும் என்ன பண்ணா? தன் முதுமையில் அவனை நேசித்தாள். ஆனா 127 வயசுல, அதான் இவனுடைய 37வது வயதுல அவள் என்ன செய்தாள்? மரித்து போனாள். அவ எப்ப மரித்தாளோ அன்றிலிருந்து தன் தாயை போய் பார்க்குறான். தாய்க்காக துக்கம். ஏன்னா அம்மான்னு சொன்னா கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லை, தண்ணி வேணும் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அன்பு குரல். சரிதானா ஐயா? சரிதானா? இதெல்லாம் நான் பேசி உணர்வை உண்டாக்க விரும்பவில்லை. அதனால தான் இருக்கும்போதே கவனிக்கணும். நீ இருக்கிற வாலிப பசங்கள்லாம் கவனமாக இருக்கணும். இது இந்த செய்தி உங்களை தொடணும். ஐயா அழுகிறது இல்லையா? இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுதுக்கு ஆள் கூட்டு வரான். அவன் தண்ணியை போட்டு என்னச்சுவான், ஆடுவான். அதுக்கிட்டலாம் நான் அதிகமாக போக விரும்பலை. இன்றைக்கி ஒரு அன்பில்லாத உலகத்தில் இருக்கிறோம். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அப்போ 3 வருஷம் தான் பாருங்க ஐயா. கிட்டத்தட்ட ஒரு 1000 நாட்கள் மேலே. 1000 நாளுங்கிறது நீங்கள் எத்தனை மாதம் இருக்கும்? எத்தனை மாதம்? 1000 நாள். அதில் எத்தனை மணி, எத்தனை செகண்ட்?
என்ன பாஸ்டர் இப்படி அறிவுலாம் பேசுகிறீங்க? அறிவோடு நான் பேசுகிறேன்னு நல்லா தெரியும். அவன் ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு நாள், எல்லா நாளும் தன் தாயை நினைத்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அவரை நினைக்காத நாள் கிடையாது. அம்மா அம்மா, நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா ஐயா? கிச்சனில் போனா, அங்கே போனா, இங்கே போனா, அம்மா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இப்போ அவ என்ன செய்யல? இல்லை. அதனால இவனுக்கு வந்தது என்னது சொல்லுங்கய்யா? துக்கம். ஃபார் 3 years எந்த விதமான இடைவெளி இல்லாமல், இன்டர்வல் இல்லாமல் தன் தாய்க்காகவே துக்கம் கொண்டிருக்கிறான். இல்லை, எனக்கு இந்த சந்தோஷம் என்னன்னு கேட்டால், இந்த ரெபெக்காளை முன்ன பின்ன பார்க்கல. ஆனால் ரெபெக்காளை குறித்து நீங்கள் அது மேலே வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அதை குறித்து அவன் விவரித்தான் இருக்கிறது. அப்படி தானே ஐயா? கொஞ்சம் அதை வாசிங்களேன். 24ஆம் அதிகாரம் 65. அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அடுத்த வசனம். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டிறங்கி முக்காடிட்டு கொண்டாள். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து. நல்லா கவனிக்கணும்யா. இப்போ வாசிக்க அடுத்த வசனம். அப்பொழுது ஈசாக்கு, அப்பொழுது நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் நான் இது என்னுடைய பிரசங்கத்தில் இல்லை. இப்போ பாருங்க, அந்த ஊழியக்காரன் வந்து தான் செய்த எல்லாவற்றையும் யார்கிட்ட சொல்றான்? நோ ஈசாக்கிட்ட சொல்கிறான், விவரித்து சொல்கிறான். ஐயா, அவன் எப்படி என்னைய ரிசீவ் பண்ணா, எப்படி தண்ணி ஊற்றுனா, நல்லா கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் விவரித்து சொன்னான். அவன் எப்படி தன்னை ஏற்றுக்கொண்டாள் அவன் விவரித்து சொல்கிறான். ஊழியக்காரன் அவன் எப்படி என்னை ஏற்றுக்கொண்டாள், எப்படி ஒட்டகத்துக்கு தண்ணீர் வார்த்தாள், அவளுடைய சொல்லுவாங்க அந்த பிரிஸ்கார்கான்னு சொல்லுவாங்க. அவன் ஆக்டிவாக என்ன செய்யறா? ஆக்டிவ்னானது குடத்தை எடுக்க, ஊற்ற, ஒட்டகத்துக்கு ஊத்துறது சாதாரண காரியமாயா? ஊத்த அவ தோல் மேல வச்சு ஊத்த, இதெல்லாம் யார் பார்க்குறா? அந்த எலியேசர் பார்க்குறாயா? இதை பார்த்த உடனே அவ சொல்றான், எஜமானுடைய மகனுக்கு இவ தான் ஏத்தவா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஒன்னொன்னையும் சொல்ல சொல்ல ஈசாக்குடைய இருதயம் ஒன்று நடக்குது. அந்த செய்தி எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த ஈசாக்குடைய இருதயத்தில் இருந்த சாராள் போயிட்டா நான் சொல்லல, சாராளை பற்றி தன் தாயை பற்றிய துக்கம் நீங்குகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்பு சகோதரியே, இதெல்லாம் வேணும் நமக்கு. ஐயா, இந்த ரெபெக்காளை பற்றிய காரியத்தை சொல்ல சொல்ல அவன் இருதயத்தில் எராஸ் டெலிட். என்ன டெலிட் ஆகுது? அந்த துக்கம் போயிட்டே இருக்கு. ஓ, இப்படி பெண்ணு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. நீ இருந்தா பாக்கியவாட்டிகள். ஐயோ, நான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பேசுறேன். எனக்குள்ள ஆவியானவர் தயாரிக்கும் போது எல்லாத்தையும் எழுத முடியாது. அப்ப பாருங்களேன், இந்த அப்பொழுது இதெல்லாம் கனெக்டிவ் வேர்ட். ஆங்கிலத்திலையும் தமிழ்லேயும் இந்த கனெக்டிவ் வேர்டுன்னு இருக்கும். பட் அப்பொழுது, ஆகையால் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலே உள்ளதை படிக்கணும். ஏன் அது நடக்குது? அவ சொல்ல சொல்ல இவன் இருதயத்தில் இருந்த தன்னுடைய தாயினுடைய உருவம், தாயினுடைய பாசம், அது இல்லைன்னு சொல்லலை. அந்த துக்கம் என்ன செய்யுது? அப்ப அந்த நீக்கினது யார்? ரெபெக்காள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கய்யா. இந்த ரெபெக்காள் உள்ள வர வர, அவளுடைய ஆக்ஷன் வர வர, இந்த துக்கம் என்ன செய்தது? நீங்கி இப்போ இவனுக்கு என்ன ஆயிட்டு? அல்லேலூயா. சிந்திக்கணும். துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அப்போ தேவன் சில நேரங்களில் 37 வயசு வாலிபனுக்கு 3 வருஷமா யாரை கொடுத்து நினைக்கிறான்? இப்போ இவன் ஒருத்தி வர என்னாச்சு? ஐயா, அந்த ரெபெக்காள் வர வர துக்கம் நீங்கி என்ன செய்தால்? இப்போ இந்த துக்கத்தை நீக்குனது யார்? ரெபெக்காள். அன்பு சகோதரியை கொஞ்சம் கவனிக்கணும். நான் கொஞ்சம் பாரத்தோடு பேசுகிறேன். ஐயா, நம்ம போனால் துக்கம் நீங்குதான்னு பாருங்களேன். துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை கவனிக்கணும். இப்போ இந்த ஈசாக்கு துக்கம் நீங்கி ஆறுதல் அடைய வேண்டும். ஏன்னா அவனுக்கு வாழ்க்கை இருக்குது. கர்த்தர் சொன்னாரு ஆபிரகாம்கிட்ட, ஈசாக்கின் இடத்துல உன் சந்ததி விளங்கும் என்று சொன்னாரா சொல்லலையா? அப்ப இவனுக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அவன் மூலம் ஒரு கிறிஸ்தவ சந்ததி உண்டாக வேண்டும்.
அவன் மூலம் கிறிஸ்து பிறக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியானால் துக்கப்பட்டுட்டே இருக்க முடியாதையா, துக்கம் நீங்க ஆறுதல் அடையணும். அதான் இன்னைக்கு செய்தி. என்னன்னு கேட்டால், எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க முடியாது. போன பரீட்சையில் தோத்துட்டு அதுக்காக என்ன செய்யறது? அதுக்காக செத்துற முடியுமா? தோத்தது உண்மைதான், பேசாமல் ஆறுதல் அடைஞ்சிட்டு அடுத்தல நிச்சயணும், பாஸ் ஆகணும். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, ஈசாக்கினிடத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தேவன் வைத்திருந்தார். ஈசாக்கினிடத்தில் ஒரு சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருந்தார். ஈசாக்கை விவாகம் பண்ண வேண்டும், பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும், அவன் மூலம் ஒரு கிறிஸ்தவ சந்ததி வரணும், இன்னைக்கு இருக்கிற யூதேயா ஜாதி வரணும். இதெல்லாம் யாருடைய திட்டம்? அப்போ துக்கப்பட்டு இருந்தா முடியுமா ஐயா? இன்னைக்கு பொதுவாக ஒரு ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா ட்ரீட்மெண்ட் மாதிரி பேறுகால பிள்ளை பெறதுக்கும் ட்ரீட்மெண்ட்டு, பிள்ளையே இருக்க மாட்டாங்க. சரிதானே ஐயா? டாக்டர்மா பிள்ளை இல்லாதவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு பிள்ளை கிடையாதான். அதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, டிப்ரெஷன், மன அழுத்தம். நீ பாருங்கள், வாலிப பிள்ளைகளுக்கு என்ன இருக்க மாட்டாங்க. அது எது கல்யாணம் முடிக்காதுன்னு தெரியல. சரி, அதை விட்டுருங்க. நீங்கள் கல்யாணம் முடித்தா ஒரு என்ன இருக்குது? நம்மளால் சும்மாவும் இருக்க மாட்டான். எதாலும் உண்டா, ஏதாலும் விசேஷம் உண்டா, என்ன மண்ணாடி சும்மா இரேன். நல்ல பழக்கத்தை பழகுகள். நல்ல பழக்கத்தை கல்யாணம் முடிச்சாச்சா, பிள்ளை பெற்றாச்சா, உன் பிள்ளையே வச்சுக்கிட்டு இருக்க முடியலையே உன்னால. ஆனால் ஒரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, மன அழுத்தம், ஒரே டிப்ரெஷன். என்னது? மன அழுத்தத்தினால நிறைய பேருக்கு என்ன இல்லையா? நான் சொல்கிறது, நான் படித்து அவங்ககிட்ட அவங்க சொன்னது சொல்கிறேன். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? டிப்ரெஷன். அவனுக்கு 20 வருஷமாக என்ன இல்லை. அதனால் என் அன்பு சகோதரியே, சகோதரனே, நான் சொல்கிறேன், வாழ்க்கை என்பது ஒரு துக்கத்தோடு முடிந்து விடக்கூடாது. உங்கள் துக்கம் நீங்கள் ஆறுதல் அடைந்து புதிய ஒரு ரேஸ், புதிய ஒரு ஓட்டத்தை நாம் துவக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? இல்லை புரியுதா? அப்படி யாராலும் துக்கத்தோடு இதோடு முடிஞ்சிடுன்னு நினைக்காதீங்க. நான் இதுவரைக்கும் ஒரு நாளைக்கு சாவணும்னு சொன்னதே கிடையாது. சும்மா சில இடங்களே வார்த்தைகள் வந்திருக்கோம். எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன் நான், எத்தனை வேதனைகள். ஆனாலும் இதுவரைக்கு கர்த்தருடைய கிருபையால் இன்னும் நான் ஜெபம் பண்ணுறேன். இன்னும் உமக்காக நான் ஓடணும் ஆண்டவரே. இன்னும் நான் உமக்காக ஓடி முடிக்கணும்ப்பா. ஓட வேண்டிய தூரம். ஆகவே அந்த துக்கத்தை மாற்றும் உயிருள்ள ஆறுதல் அளிக்கும் மருமக்கள் தேவை. ஆனால் பின்னால் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏசா கல்யாணம் முடிச்சுட்டு வருவான் பாருங்களேன். 26ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆதியாகமம் 26. ஏசா 40 வயதான போது ஏத்தியனாகிய பேயரினுடைய குமார்த்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலானுடைய குமார்த்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். இப்போ பாருங்களேன், நீங்கள் நல்லா கவனிக்கணும். பைபிள் உள்ள அழகான ஹிஸ்ட்ரி வச்சு பாருங்களேன். இவன் துக்க நீங்கள் ஆறுதல் அடைஞ்சா, இவன் 2 கூட்டிகிட்டு வந்தான். ஒரே போடல ரெண்டு காயம் நினச்சிதான். நான் பைபிளில் சொல்லியிருக்குது, இவர்கள் 2 பேரும் ஈசாக்குக்கும் ரெபேக்காவுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். அது ஆங்கிலத்தில் கொஞ்சம் அழகாக சொல்லியிருக்குது. மன நோவுனா வேதனையா. அதாவது இன்னைக்கு சரீரத்தில் நமக்கு வேதனை இல்லாமல் இருக்கலாம், மனநோவு இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. அவர்கள் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உச். அதாவது அந்த 2 பேரும் வேற கிரீஃப் ஃபார் மைண்ட். கிரீஃப்னா துக்கம். பாஸ்டர், அருமையான பிரசங்கம் பாஸ்டர். கல்யாணம் முடித்து என் மருமவளை கொண்டு வந்தேன். வந்த நாள்லேருந்து எனக்கு என் பையனை என்கிட்ட பேச விட மாட்டாங்க. அப்படியே இந்த ஹாக்கி மேட்செல்லாம் நான் பார்த்துருக்கேன். நாங்கள் காலேஜில் படிக்கும்போது அந்த பால் அப்படியே இந்த ஸ்டிக்கில் வச்சு உருட்டி கொண்டு போய் கோல் போடுவாங்க. சில அதாவது அதுக்கு மேட்சை பற்றிலாம் ரொம்ப சொல்ல வரும்ல, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அழகாக அதில் விளையாடுறவன் இருப்பான், பாலை கொடுக்கவே மாட்டான். அந்த பாலை ஸ்டிக்கோடு சிலர் சொல்லுவாங்க, அந்த ஒரு பெரிய பசை வச்சு ஒட்டுற மாதிரி ஒட்டி எங்கே கொண்டு வரும். அந்த மாதிரி சில மருமக்கள் இருப்பாங்க. எப்படியும் என்ன செய்யணும்? புரியுதா? பேசிடக்கூடாது. எவ்வளோ நேரம் போகிறேன்? டைம் எழுது.
அம்மையை பார்த்துட்டு எவ்வளோ நேரம் பேசணும் சொல்லி சொல்லி நாவட்டி பார்ப்பான். கடைசியில் இவனும் பார்ப்பான். அவன் நம்ம வயசுக்கு அம்மைக்கு 78 வயசாச்சு, என் மனைவிக்கு 28 வயசாகுது, இவ கூட தான் அதிக நேரம் வாழ வேண்டியிருக்கு. சிம்சோன் மாதிரி ஒரே ஓத்திரமாக இருக்குது, சொல்லி தொலைன்னுட்டு. சரிம்மா ஏம்மா நாங்கள் 2 பேரும் வாழட்டும், எனக்கு தெரியுது நான் செய்கிற தப்பு, நான் பிலாத்து மாதிரி எனக்கு நல்லா தெரியுது. பிலாத்துனா தெரியுதா? கையை கழுவுறான். இவனுக்கு தெரியுது இவன் செய்கிறது இவங்க பொறாமையினால் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது, ஆனால் வேறு வழி இல்லை, அவன் அங்கே சொல்லிடுவான். அதனால் நம்ம என்ன செய்கிறாங்க நம்ம மக்கள், சரி நீ படுத கஷ்டம் நல்லா என்ன செய்யுது, தாய்க்காரையும் பார்க்கா, சரி நம்ம அவளாயிலும் வாழ்ந்துட்டு போட்டோம். செய்யாத நான் ஒன்று சொல்கிறேன், நீ செய்ததை விலை சந்திக்க வேண்டியிருக்கும். இன்றைக்கி சில பெண்கள் பண்ணுற அநியாயம் தெரியுது. அதான் கேபியோனார் ஒரு முறை பிரசவம் பண்ணும்போது இப்படி சொன்னார். ஒரு பையன் வந்து ஒரு அலுமினிய தட்டை விளக்கிக்கிட்டே இருக்கான். தகப்பன் கேட்காப்புல, நீ உங்கள் அப்பனுக்கு இந்த சோறு கொடுக்கல, நீ வயசாகும்போது உனக்கு நான் இந்த தட்டில் சோறு தருவேன் அப்படி. கவனிச்சுக்கோ, கவனம் வாலிபிள்ள கவனி. ஏதோ நீ இப்படியே இருப்பேன்னு நினைக்க மாட்ட, நீ இன்னும் ஒரு நாளைக்கு கிளவியாக மாறத்தான் போகிற. ஆமாம், உன் பல்லெல்லாம் போகத்தான் போகுது, உன் அழகெல்லாம் போகத்தான் போகுது, நீ என்னனாலும் போவ. அன்னைக்கு உன்னை விளக்கு மாற்ற கொண்டு உன் மருமவா சாத்துவான். அவளுக்கு இப்படி தெரியுமா, நீ உங்கள் அம்மையை சாத்துனது அவன் மாமியாரை சாத்துனது தெரியாது. மரியாதையாக இருந்துக்கோ. பிரைஸ் என்ன சொல்லுது, எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? கவனம். ஏன்னா உலகத்தில் பல பழமொழிகள் சொல்லுவாங்க. ஜாக்கிரதை, நீ அளக்கிறதான் என்ன செய்யும், உனக்கு அளக்கப்படும். ஹல்லேலூயா. திருந்திரணும். ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் கூட இந்த செய்தியை கேட்டாலும் என்ன செய்யணும், திருந்தணும். இப்போ பாருங்களேன், இந்த ரெபெக்காள் அவன் துக்க நீங்கி ஆறுதலாக இருந்தான், ஆனால் இவன் கட்டிட்டு வந்தான் பாருங்க. ஹல்லேலூயா. மனநோவாக இருந்தார்கள். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சில காரியங்களை சொல்லி இன்னும் சில பாயிண்ட் சொல்கிறேன். நகோமி ரூத்தையும் ஓர்பாலையும் கூட்டிகிட்டு வர, புருஷன் செத்துட்டான், பிள்ளைகள் செத்துட்டு. அவன் சொன்னான், ஏன் என் பின்னால் வரீங்க, எனக்கு வெசனமாக இருக்குண்ணா. வெசனா கோவம் இல்லை, உங்களை நினச்சா எனக்கு என்ன செய்யுது, வெசனமாக இருக்குது. வெசனா என்ன அர்த்தம், உன்னை காப்பாற்றவும் முடியல, நானும் விதவையாக இருக்கிறேன், எனக்கு இனி ஒரு பிள்ளை பிறந்தா, அதெல்லாம் கற்பனை கதை. அப்படி தானே ஐயா, அது நடக்காத ஒரு காரியம். அதனால் வரும்போதே போங்கன்னு சொல்கிறது வெறுப்பில் இல்லை, என்னால் உங்களை என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. கவனிக்கிங்களா இப்போ? ஆனால் அதே ரூத் பிற்காலத்தில் தன்னுடைய மாமிக்கு ஆறுதலாக போனாயா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் இந்த கடைசி காலத்தில் கவனிங்க, ஒரு மோசமான காலத்தில் இருக்கிறோம். இன்று எங்கும் பிரிவினை ஆவிகள். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6-7 கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. எப்படியா மீகாவுக்கு பாவர்ச்சத்தனம் மாறாத சர்ச்சில் நடக்கிற குடும்ப பிரச்சனை அவனுக்கு எப்படியா தெரியும்? மீகாட்ட போய் பாவர்ச்சத்திரம் எனக்கு எப்படியா தெரியும்? அல்லாவிட்டால் இந்த கிராமம் அந்த கிராமம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் கடைசி கால மக்கள் இப்படி தான் இருப்பாங்க. மகள் இன்னொருக்கா வாசிங்க, நல்லா சத்தம் போட்டு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷருடைய சத்துருக்கள் வீட்டார் தானே. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஐயா, ஒரு யூத ஊழியக்காரர் பேசுகிறார். இவரெல்லாம் உலகளாவிய பிரசங்கர். அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு உலகம் முழுக்க குடும்பத்தில் ஐக்கியமே கிடையாது. குடும்பத்தில் ஐக்கியம், எல்லா குடும்பமும் பிரிஞ்சு தான் கிடக்குன்னு சொல்ல. நண்பர்கள் மத்தியில் ஐக்கியம் கிடையாது. அதான் கடைசி நாட்களில் அக்கிரமம் மீதியாவதனால் அன்பு தனித்து போம். நான் கொஞ்சம் கவனமாக பேசுகிறேன். அப்படித்தானே ஐயா? உண்டா இல்லையா? எப்படி குடும்பத்தில் ஆறுதல் இருக்கும்? அதில் எழுதி வச்சிருக்கேன்.
அதாவது அதனால் நம்ம மருமக்கள் மாறும். புயலாக வந்துடாத, அலையாக வந்துடாத. மருமகளை யாரா வரா, புயலாக வரா, அலையாக வரா. வந்த நாள்லேருந்து வீட்டில் என்னதான் என்னைக்கு ஆரம்பித்த சண்டை. சில சொல்லுவான், இவ என்னைக்கு கால் எடுத்து உள்ளே வச்சாள் ஐயா, சொல்லு, கால் எடுத்து என்னைக்கு வச்சாலும் அன்னைக்கே புயல். அப்போ இதே என்னது? ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரியை மனத்தில் போனோம். என்ன செய்யணும்? இவ யாரா வரா சொல்லுங்க, சொல்லு. மாமியார்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லப்பா, இன்றைக்கி ஒரு பிரசங்கமாக எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கேன். ஹல்லேலூயா. சரி, இதுவரைக்கும் பேசுனது நீங்கள், உங்களை நான் ஜட்ஜ் பண்ண விரும்பவில்லை. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அதனால் இன்றிலிருந்து என் அன்பு சகோதரனே சகோதரியே, புயலாக இராத, அலையாகவும் இராத, அந்த அமர்ந்த தண்ணீராய் மாறு, ஸ்டில் வாட்டர். உன் குடும்பம் நல்லா இருக்கும். நீ 1000 ஜெபம் பண்ணலாம், 1000 உபவாசம் போடலாம். பிரைஸ் தி லார்ட். ஒரு குடும்பம் பரலோகமாக மாறட்டையா? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? வீட்டுக்குள்ளே போகும்போது நமக்கு என்ன உண்டாகணும்? சொல்லுங்க. அந்த அவன் யாரையா, அந்த மவா ஒருத்தி வந்தாள, அப்பா கிட்ட வந்த உடனே, அப்பா நீ ஏன் அப்படி பண்ணிட்ட, நான் வந்தவளை பலியிடுவேன்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். எப்தா, கவனிக்கிறீங்களா? அடுத்த பாயிண்ட் போகலாமா? நீங்கள் இன்னிலேருந்து மனம் திரும்புங்க. நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும்? சும்மா ஜெபம் பண்ணிட்டு சண்டை போடுறது, ஜெபம் பண்ணது 3 நாளே சண்டை போனேன். சில ஜெபம் முடிச்சுட்டு தான் சண்டை. சமாதானம் ஓது, இயேசு கிறிஸ்து இவர் தான், சீக்கிரம் முடி, எனக்கு சண்டை போடுறது ஆவி இறங்கி நிற்கி. ஹல்லேலூயா. பாத்திரம் தைக்கிறதுல சண்டை, குழம்பு வைக்கிறதுல சண்டை, தண்ணி கொடுக்கறதுல சண்டை, கூட 2 பாத்திரத்தை தேய்ச்சி வையேன். என்கிட்ட இருந்து படிச்சுக்கோ. ஆமாம், துணியை துவைக்கணும், துவைச்சி போடேன். அதை துவைக்கக்கூடாதுன்னு சட்டமாக இருக்குது. புரியலையா உங்களுக்கு? 4 துணியை துவைச்சி போடேன். பாத்திரம் 4 பாத்திரம் கிடக்கல, தேய்ச்சி போடேன். அது அவ சாப்பிட்ட பாத்திரம், நீ சாப்பிட்ட எச்சி பாத்திரம், 2 கழுதையும் ஒன்று தானே. புரியுதா புரியலையா? 2 பாத்திரமும் என்னையா எச்சி பாத்திரம் தானே, பேசாமல் கழுவேன். நான் கழுவுவேன் ஐயா, கழுவிட்டே இருக்கேன். ஹல்லேலூயா. கவனி. நம்பர் 2, சபை போதகரை ஆறுதல் படுத்தும் சூழ்நிலைகள். கொஞ்சம் வாசிங்கய்யா. 2 Corinthians 7:6. ரொம்ப ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். சரி, இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பைபிளை சொன்னாலும் அதை வாசிக்க போகிறதில்லை. 1 தெசலோனிக்கேயர் 3:1 ஒரு சில வசனங்களை வாசியுங்கள். ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தேனே பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி 10 வசனத்தை வாசியுங்கள். 10 உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோமே. அதுக்கு முந்தின உள்ள வசனத்தை வாசியுங்கள். 7 வசனம். சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். அப்போஸ்தலர் 4:36 வாசியுங்கள். அப்போஸ்தலர் 4:36. சிப்ருதிவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதல் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன். சரி, போதும். அவன் ஆறுதல் அடைதான் இருக்கு. சரி, இது எத்தனை பேர் நீங்க படிக்கீங்களோ அது 2வது காரியம். இதுல ஒரு 3 காரியம். போதகர்களுக்கும் பிரச்சனைகள் உண்டு. நிறைய பாஸ்டர் ஹார்ட் அட்டாக்ல சாவ காரணம் என்ன தெரியுமா? யாரால தான்? இந்த விசுவாசியால தான். 1000 ரூபாய் காணிக்க கொடுத்துட்டு புழுன்னு அரிப்பான். நம்ம சர்ச்சில் காணிக்க கொடுத்ததை கேட்டவங்கெல்லாம் உண்டையா. ஒருத்தர் வந்தார் என்கிட்ட, சர்ச்சு பில்டிங் கொடுத்த ரூபாயை கொடுத்துருங்க அப்படின்னாப்புல. நல்ல வேலை, அப்புறம் வாங்கி கொடுத்துட்டேன் நான். ஹல்லேலூயா. பாஸ்டர்மார்களுக்கு பாஸ்டர் பால் வாங்கிச்சோ சென்னைக்கு வரும்போது சொன்னார், எனக்கு 50,000 மூப்பர்கள் இருக்காங்க, 50,000 பிரச்சனை இருக்குது அப்படின்னாரு. அவங்களாம் இல்லை, அதனால சொல்கிறேன் அப்படின்னாரு. பாஸ்ட்டுக்கு யாராலையா பிரச்சனை? நான் எங்கள் சொந்தக்காரன்ட்ட போகிறானான்னு கேளுங்க, தெரியாது. கடந்த நாட்களில் ஊழியத்து போய்ட்டு வந்தோம். மழையில் ஒதுங்கி நின்னோம்.
ஒதுங்கி நின்ன உடனே எனக்கு சித்தி மகா பிள்ளைங்க நின்னான். உங்கள் அக்கா உங்கள் அம்மா எப்படி இருக்கான்னு கேட்டேன். அம்மைக்கு ஹார்ட் அட்டாக் அடிக்காமல. நான் என்ன சொல்லன்னா, அது எவ்வளோ நாளாச்சோ எனக்கு தெரியாது, அதில் ஒதுங்கினதுனால தெரிஞ்சுட்டேன். ஆனால் விசுவாசி வீட்டில் சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி என்னை அடிக்கும். டிரான்ஸ்ஃபார்ம்னா புரியுதாயா? இங்கே அடித்தா ஃபீஸ் எங்கே அடிக்கும்? சரியா தப்பா? கவனியுங்கள். ஒரு 2-3 காரியத்தை சபையை பற்றி பேசுகிறேன். இங்கே பவுல் தன் அனுபவத்தை கூறுகிறார். ஒரு 3 காரியம். 1, சபையில் நடக்கிற அநாகரிக செயல், சபையில் நடக்கிற ஒழுங்கீனமான காரியங்கள். இதை பவுல் கண்டித்து எழுதுறதுனால அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை. நம்பர் 2, சபை கர்த்தரை பின்பற்றுவதனால் அவர்களுக்கு நேரிடுகிற உபத்திரவத்தில் அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து ஆறுதல் அடைந்த பவுல். சில வேளையில் ஆளை தூக்கி வெளியே எரிஞ்சா தான் ஆறுதல் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். 3 பாயிண்ட். கடைசி பழி வாங்கிறத பற்றி பேசி முடிக்கிறேன். நம்ம சமாதானம். பழி வாங்கிறத பற்றி பேசி முடிச்சா சமாதானம். என்னது நேரம் இல்லைன்னா அதனால தான் நான் வசனங்களெல்லாம் உங்களை வாசிக்க சொல்லலை. நீங்கள் சபைகளிலேயே பவுல் அதிகமாக அட்டாக் பண்ண சபை கொரிந்து சபையாகும். ஒரு வசனத்தை வாசிங்க வேண்டாம். 2 கொரிந்தியர் 10:10 அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலம் உள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும். பாத்தீங்களா அவரை குறை சொல்லுவாப்புல. 1 கொரிந்தியர் 9:3 படிச்சீங்கன்னாக்க இவன் எப்படியா சாப்பிடுதான், கைத்தொழில் செய்யறதுக்கு எங்களுக்கு தான் அதிகாரம் இல்லையா சொல்லுவாப்புல, சொல்லலையா? அந்த இடத்துல ஒரு விளக்கம் கொடுப்பார். கவனிக்கீங்களா? நான் வேலை செய்து நான் சாப்பிடுதா? என் ஆண்டவர் சொன்னாரு, சுவிசேஷ வேலை செய்கிறவனுக்கு அதனால் பிழைப்பு உண்டாகணும். அப்படி பாரமாயிராதபடிக்கு எங்கள் கையால் கூடார தொழில் செய்து வேலை பார்க்குறேன். அதுக்கு கிண்டல் பண்ணுறான். அப்புறம் 2 கொரிந்தியர் 13:3 படித்து பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 13:3 நினைக்கிறேன். அதில் 2 கொரிந்தியர் 13:3 படிச்சிங்கனாக்க கிறிஸ்தவனிடத்தில் பேசுறதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கு? பல கேள்விகள் யாரை கேட்டாங்க? பவுலை கேட்டாங்க. நீங்கள் பவுல் நிருபத்தை படித்து பார்த்தீங்கன்னா நிறைய பாரங்கள் வரும். அந்த நிருபத்தில் அவங்களுக்கு புத்தி சொல்லுவார். அவர்கள் இஸ்ரவேலா, நான் இஸ்ரவேல், பல காரியங்களை அவர் சொல்லுவார். அது சொல்லுவார், உங்களை காப்பாற்றுறதுக்கு அடுத்த சபையை நான் கொள்ளையிட்டேன் அப்படிங்கிறார். கவனிக்கீங்களா? பல அழுத்தங்கள் கொடுத்தவர்கள் யார்? கொரிந்து சபை. பிரைஸ் தி லார்ட். பைபிளை படிக்கணும். இதோடு கூட கொரிந்து சபையில் அநாகரிக செயல்னா என்ன அர்த்தம்? 1 கொரிந்தியர் 5 பார்த்தீங்கன்னாக்க ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்திருக்கிறான். பவுல் சொல்றாரு, இது நீ அஞ்ஞானிகளுக்கும் சொல்லப்படாத பாவமா இருக்கு. இவன் விசுவாசி இல்ல. அப்புறம் நீங்க 1 கொரிந்தியர் 6 பார்த்தீங்கன்னா பிரச்சனை, கோர்ட் கேஸ், வழக்கு வந்துச்சுன்னா உடனே என்ன செய்யறது? சொல்லுங்க. வழக்கு 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்தாச்சுன்னா என்ன செய்யணும்? உடனே கோர்ட். சபையில் பாவம் வழக்கு வந்துச்சுன்னா எங்க போவாத, சம்பந்தம் இல்லாமல் அவன்கிட்ட போவாத. அவன் கட்ட பஞ்சாயத்து பேசி அவன்கிட்ட இருக்கு. இந்த குரங்கு பால் கட்டியை பங்கு வச்ச கதை தான். குரங்கு பால் கட்டியை பங்கு வச்சு தெரியுமா தெரியாதா? அவன் காற்றுல அடக்க கம்மலையும் கழுத்தில் விட தாலியை எவனோ ஒருத்தன் கேட்டான், தாலியை அவன் அவுத்து விட்டுருவான். அப்படி சொன்னா ஊற்றி வரும். வழக்குனோடனே எங்க போகல. இப்படி பல பிரச்சனைகள் உள்ள சபை கொரிந்து சபை. நம்ம சபை அப்படி கிடையாது. இங்க தான் பவுல் என்ன செய்யறாருன்னா, சில நிருபங்கள் மூலம் அவர்களை எச்சரிக்கிறார். நீங்க 2 கொரிந்தியர் 2:7 நேரம் இல்லை. ஒருவாறு துக்கம் உண்டாக்கினவன் எல்லாருக்கும் இல்லை, எனக்கும் அவனுக்கும் துக்கம் உண்டாக்கினான். 2 கொரிந்தியர் 2 இருக்கு, 7 இருக்கிறது. கவனிக்கிறீங்களா ஐயா? பிரச்சனைகள். அதனால பவுல் நிருபம் எழுதுகிறார். நீ அவனை வெளியே தள்ளல, இல்லாவிட்டால் அந்த பிரச்சனை உள்ளவன நீங்க மன்னிச்சிருங்க, ஆறுதல், பல காரியங்களை இவர் எழுதுகிறார். இதை பத்தி ரொம்ப பேச வேண்டிய தேவையில்லை, உங்க பைபிள் இருக்கு. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டால், எழுதின பிறகு இவருக்கு ஒரு பயம். என்ன பயம்? என்ன நான் சொல்றேனே, இப்போ இந்த வாரம் பிரசங்கத்தில் ஆரோக்கியம் சொன்ன கோவம் வராத.
நான் இப்போ ஏன் பேர் ஆரோக்கியம்னு சொன்னோன்னே என் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. பிரசங்கத்தில் என்ன செய்ய மாட்டாப்புல, அதனால தான் சொல்கிறேன். திட்டுன்னு வேணுக்குனே திட்டுதேன், வேணுக்குனே பிரசங்கத்தில் சாடுதேன். தெரியுது பாஸ்டர் யாரை தான் போட்டு தள்ளுறாரு. அதை நான் சொல்கிறேயா, பேசுகிற எனக்கு மனச்சாட்சி உண்டையா. தேவையில்லாமல் காயப்படுத்துகிறோம், தேவையில்லாமல் வேதனைப்படுத்துகிறோம். அடுத்த வாரம் இவர் சர்ச்சுக்கு வருவாரா வரமாட்டாராங்க கேள்வி வரும். இது 100க்கு 100 உண்மை. ஒரு பாஸ்டர் சர்ச்சில் காட்டமாக ஏதாவது பேசிட்டாருன்னா அப்புறம் அவருக்கு ஒரு உணர்வு இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நீங்களும் என்ன நினைப்பீங்க, அடுத்த வாரம் நான் சர்ச்சுக்கு வரவேனா வரமாட்டேன். ஏ அப்பா, மிரட்டல் எத்தனை மிரட்டல் எனக்கு வந்திருக்கு பார்த்திருக்கீங்களா. நாங்கள் அடுத்த வாரம் நாங்கள் இன்னொரு சர்ச்சுக்கு போவோம். அந்த சர்ச்சுக்காரன் எவனையும் வெளியே தெரியாது. அவன் பெரிய கொள்ளக்காரங்கிறது எப்போ தான் தெரியும். கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் உங்கள் பிள்ளையை அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனைவி ஏதோ திட்டிட்டீங்கன்னா நீங்கள் உண்மையான கணவன் என்றால் அப்படியே நீங்கள் இருக்க மாட்டீங்கய்யா. உண்மையாக பொய்யா கொஞ்ச நேரத்துக்குள்ள எங்கேயும் ஓடிடக்கூடாத. எவா ஓடினா, ஏன் மார்த்தாள் ஓடினா, மரியாள் ஓடுனா, கல்லறைக்கு ஓடுதானோன்னு எல்லோரும் அழுதாங்கன்னு இருக்கா இல்லையா. கல்லறைக்கு ஓடினா நம்ம நினச்சோம் திட்டினோடனே ஓடுறாலும் எங்கே கிணத்துக்குள்ளே விழுந்து தொலைச்சிருந்தாரு தெரியாது. ஓப்பன். ஏன்னா நம்ம ஆவியில் நிரம்பினவங்களா, எங்கனே கிணத்துல விழுந்துருவாளோ தெரியாது. ஓடுதாளா ஐயா, பேப்பர்லாம் பேனால் எழுதிட்டு போகிறாள, எந்த காக்கி சட்டைக்கு போகிறாளோ தெரியும். உண்டா இல்லையா? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? வரதட்சணை குடும்பத்தில் எதுவும் போட்டு தள்ளிடாம நம்ம 2 பேரும் ஒரே செயலில் கிடக்க வேண்டியிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஐயா நான் பேசுறது புரியலையா? அதனால என்ன பண்ணுறோம், தயவு பண்ணுகிறோம். அம்மா இதோ தெரியாமல் நடந்துட்டு தயவு மன்னிச்சுக்கோ. நான் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? உண்டா இல்லையா ஐயா? உண்டா இல்லையா? எவ்வளோதான் இருந்தாலும் கொஞ்சம் நிச்சயம் அந்த நேரத்தில் வந்தால் கூட அந்த அகாசியர் மாதிரி கீழே இறங்கி வஸ்திக்காக நிச்சயிறோம், வருத்தப்படுகிறோம். இது எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ பவுலுக்கு இப்படி எழுதுனதுனால அவருக்கு ஒரு மனவேதனை. அதனால அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா தீத்துவை அனுப்புகிறார். யார் அனுப்புகிறார்? இந்த தீத்து போய் அவங்க என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க, எந்த உணர்வில் இருக்கிறார்கள் என்பதை நீ அறிந்து கொண்டு வா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அந்த நோவா அந்த புறாவை அதெல்லாம் அனுப்புன மாதிரி கொத்தி இலையை கொண்டு வர்ற மாதிரி நினைச்சுதாங்க. புரியுதா? அப்ப தீத்து என்ன ரிப்போர்ட் கொடுக்குறான் கொஞ்சம் கவனிக்கணும். தீத்து நல்ல ரிப்போர்ட் கொடுக்குறான். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும் கட்டளைக்கு அமைந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் தன்னை ஏற்றுக்கொண்டதை அவன் நினைக்கையில் அவனுடைய உள்ளம் உங்களை பற்றி அதிக அன்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப என்ன பிரச்சனை? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிரசங்கம். இப்ப என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க? தீத்து போய் பேசி பார்க்குறான். தீத்து வந்ததுனால் ஆறுதல் கிடைச்சதுன்னா தீத்து வந்ததுனால இல்ல, தீத்து அங்க போய் அவங்கெல்லாம் நல்லா தாயா இருக்காங்க, வேற சபைக்கு போக. அப்ப நல்ல ரிப்போர்ட் நம்மளை நினைச்சிருக்காங்க, ஏன் பட்சமா நினைச்சிருக்கிறாங்க. பவுல் உண்மை வெறுக்கல. நீங்க 2 கொரிந்தியர் 7 படிச்சீங்கன்னா எவனோ ஒருத்தர் அநியாயம் செய்திருக்கான், அதுக்கு இவர் நிருபம் நினைச்சிருக்கிறார், எழுதியிருக்கிறார். நீங்க பட்சமா ஏற்றுக்கொண்டதும் அவனை ஏற்றுக்கொண்டதையும் பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறது கண்ட உடனே இதனால் நாங்கள் ஆறுதல் அடைந்தோம். 13ஆம் வசனத்தை வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. சரி 12 வாசிங்க, 12 13 வாசிங்க. ஆதலால் நான் உங்களுக்கு அப்படி எழுதி இருந்தும் அநியாயம் செய்வது நிமித்தமும் அல்ல, அநியாயம் செய்யப்பட்டது நிமித்தமும் அல்ல, தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை உங்களுக்கு வெளிப்படும் பொருட்டே அப்படி எழுதினேன். இது நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததினாலே நாங்களும் ஆறுதல் அடைந்தோம். புரியுதா உங்களுக்கு? அப்ப சபை ஒரு போதகர் கடினமா இருக்க மாட்டாரு. இளையகுமாரன் போனாலும் உள்ளுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கு. ஐயா எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஐயா பேசின பிறகு போனா போட்டோம் நொறுங்குறான் சொல்லாத. ஹல்லேலூயா. அவர்களை குறித்து நாம் சிந்திக்கிறோம், உள்ளத்தை காயப்படுத்தி இருக்குமோ? இதான் உண்மையான ஊழியக்காரனுடைய மனநிலை. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? நீ ஒரு நல்ல தாயா இருக்கணும், நல்ல ஒரு தகப்பனாக இருக்க வேண்டும். அந்த தீத்து போய் அதை செய்யறான். அப்புறம் இதில் நான் கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன், இந்த சில தீத்து சபையே தீத்துட்டு வந்துடுவான். அப்படிப்பட்ட கில்லாடிகள்லாம் நம்ம சபையிலையும் உண்டு. பிரச்சனையை தீத்துட்டு வந்துடுனா என்ன செய்வான்?
10 பிரச்சனை இழுத்து விட்டு எப்படியும் அதை பேசி பாஸ்டர் உன்னைய பற்றி இப்படி சொன்னாரோ அப்படி சொல்லி அவனை எப்படியாலும் கிறுக்காக்கி விட்டு அவனை எப்படியாலும் மண்டை கொளராக்கி விட்டுருவான். அதனால் அனுப்புது யாரை பார்த்து அனுப்பணும்? இந்த மாதிரி தீத்துகளை அனுப்பக்கூடாது. பாஸ்டர் இவன் கையில் ரூபாயை கொடுத்து விட்டுருக்காரு ஐயா, இவன் கள்ளக்கணக்கெலாம் எழுதுவானே. கவனியுங்கள். சரி, அப்போ ஒரு போதகருடைய அடுத்தால நீங்கள் நேரம் இல்லையா, நீங்கள் 1 தெசலோனிக்கர் 3 பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தையும் 3ஐயும் சேர்த்து வாசிக்கணும். என்ன அதாவது அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. ஏன்னா எல்லாத்தையும் சொல்லாம வாசித்தா பாஸ்டர் சொந்தத்திலே கப்சா படுறாரு நீங்கள் சொல்லிடக்கூடாது இல்லையா. 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்கள். எப்படியெனில் சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றுவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். இப்ப பாடுகளை பத்தி பேசுகிறார் பவுல். தெசலோனிக்கேக்கு சொல்றாரு, பிலிப்பியருக்கு சொல்றாரு, எங்களுக்கு உண்டான போராட்டமே உங்களுக்கு உண்டு. அப்ப யூத ஜனங்கள் யூத அப்போஸ்தலர்களை வேதனைப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். என்னெல்லாம் பாடுபடுத்தினான்னு பைபிள் நினைச்சல எழுதப்பட. ஆனால் பாடுபடுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க? பாடுபடுத்தி ஆண்டவரை மறுதலிக்க வைப்பாங்க. சரியா தப்பா? எதுக்கு பாடுபடுத்துவாங்க? ஆண்டவரை என்ன செய்யணும்? மறுதலிக்க வைப்பார்கள். இந்த உபத்திரம் அவங்களுக்கு வந்தோடனே சிலர் என்ன செய்வாங்க? மறுதலிச்சிருவாங்க. கவனிக்கிறீங்களா? நடக்கலையா? நம்ம சர்ச்சிலையும் செய்ய மாட்டாங்களா? கல்யாணத்துக்கு உனக்கு பெண்ணெல்லாம் கிடைக்காது, நீ பேசாமல் நம்ம அந்த அவன் நெத்திலையும் போட்டு போட்டுவான். அப்புறம் சொல்லுவாங்க கல்யாணம் முடிச்ச பிறகு அவளை மாற்றிடலாம். அது யாரை மாற்றாங்கிறது 2ஆவதுலாம் இருக்கு. இப்படி ஒரு கல்யாணம் முடிச்ச பிறகு என்ன செய்யலாம்? மாற்றிடலாம். எப்படி மாற்றிடலாம்? மிரட்டல், தண்ணி எடுக்கக்கூடாது சொல்றாங்களா? இப்போ சொல்றாங்களா? சொல்லலையா ஐயா? கலர கிடையாது. என்னெல்லாம் சிலருங்களை அடிச்சிடறான் ஐயா, கொன்னுப்படுதாங்க. இன்னைக்கு நடக்கலையா? எத்தனை முஸ்லீம்களாய் ரட்சிக்கப்பட்டவர்களை சுட்டு கொல்லுகிறார்கள். கேரளாவில் ஒரு ஊழியக்காரர் பேசும்போது அழுதுட்டார். ஒரு தகப்பன் ஊழியக்காரர், அந்த மகளுடைய கல்யாணம், அம்மா மனைவியும் பிள்ளைகளும் சொன்னாங்களாம், என்னமோ நீ 2 மணி நேரத்துக்கோ 7 நேரத்துக்கு நீ இந்துவாக மாறணும். கல்யாணம் நடக்கும்போது எப்படி மாறணும்? பைபிளை தூக்கி தூர வச்சுட்டு அவர் சொல்கிறாரு, இவன் மாறவே மாட்டேன்ட்டாப்புல. அது சொல்கிறாப்புல, அவனை கொண்டு போய் உயிரோடு வச்சு தீயை வச்சு குடும்பம் எரிச்சிட்டாயா. அது சொல்கிறார், என்ன நடந்ததுன்னே எங்களுக்கு தெரியாது. அப்போ கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு என்ன வருகிறது? ஸ்ட்ரெயின்ஸ். உலகம் முழுக்க நீங்கள் பாருங்கய்யா, சொல்கிறாங்க சிபிஎன் கிறிஸ்டியன் மிஷன் அந்த இதுவும் சொல்கிறாங்க, உலகத்தில் டெய்லி பெர்சிக்யூஷன் நடந்துக்கிட்டே இருக்குது, ட்ரிபுலேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. டெய்லி மக்கள் கொல்லப்படுகிறார்கள். யார் நிமித்தம்? கிறிஸ்துவின் நிமித்தம். ஆனால் இந்த நேரத்தில் பவுல் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் கவனிக்கணும். என்ன இப்போ இந்த மாதிரி உபத்திரவங்கள் வரும்போது நம்ம விசுவாசத்திலிருந்து எப்படியாலும் தள்ள முயற்சிப்பார்கள். நீங்கள் செர்கி பவுல் இதை படிச்சிருக்கீங்களா? அப்போஸ்தலர் 13 இருக்கு. கொஞ்சம் எனக்கு நீங்கள் வாசிக்க வேண்டாம். இந்த ஒரு மாய வித்தக்காரனாக எலிமா ஒருத்தன் இருந்துக்கிட்டு அதிபதியோடு உட்காந்துட்டு இருப்பான். இவன் விசுவாசத்திலிருந்து அவனை திருப்பதுக்கு பவுலும் அந்த சீலா நினைக்கிறேன் யாரோ பிரசவம் பண்ணும்போது அவங்களை விசுவாசத்திலிருந்து எப்படியாலும் என்ன செய்யணும்? திருப்பதுக்கு முயற்சி தான். அப்போ தான் பொல்லாங்கின் மகனே அப்படி சொல்லி பவுல் அந்த அதிபதி ரட்சிக்கப்படுவான். அப்போது நீங்கள் அப்போஸ்தலர் வழியில் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா இயேசுவை மறுதலிக்கணும். பவுல் எங்கே பிரசங்கம் பண்ணி ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை நடத்தினாலும் உடனே ஒரு கூட்டம் போய் அந்த மக்களை டைவெர்ட் பண்ணும். படிச்சிருக்கீங்களா? படிக்கலையா? படிக்கணும். உடனே போய் அவன் சொல்கிறதெல்லாம் போய் அவனை கேட்காதீங்கன்னு கல்லை கொண்டு எரிய வச்சுருவாப்புல. பவுலையும் சீலாவையும் அடிப்பாப்புல. நான் பேச எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த அந்த விசுவாசத்தை உடைப்பதற்கு இந்த வழி அருகே கற்பாறை மாதிரி பல ஆட்கள் வருவாங்க. வந்து உடைக்கும் போது இங்கே பவுல் என்ன பண்ணுறாருன்னா தீமோத்தேயுவை அனுப்புகிறாப்புல.
என்ன சொல்றாரு? உங்க விசுவாசத்தை பற்றி உங்களை புத்தி சொல்லவும், உங்களை திடப்படுத்தவும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. திடப்படுத்தவும் நான் இனி தாமதிக்காம தீமோத்தேயுவை அனுப்பினேன். இது 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ தீமோத்தேயு நல்ல காரியம் செய்யறாப்ல. அல்லேலூயா. 6ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்துக் கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். இப்ப பவுலுக்கு என்ன சந்தோஷம்னா, எங்களுக்கு பல உத்தரவு இருக்குது, ஆனாலும் தெசலோனிக்கே சபை ஸ்ட்ராங்கா நிக்குதுயா, இயேசுவுக்காக நிக்குதுன்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆறுதல் உண்டா இல்லையா? இதுல என்ன சொல்றாரு? நம்ம பட்சமா மாறிட்டான்னா பேசுவாங்க உங்க பாஸ்டர். அதாவது ஒரு ஆள் பட்சமா இருந்தா என்ன செய்வாங்க? எப்போ மாதிரி பேசுவாங்க. இல்லைன்னா என்ன உங்கள் பாஸ்டர் எங்கேயோ போயிருக்கிறாம, அந்த உங்கனாலே என்ன அர்த்தம்? நேற்று வரைக்கும் உமக்கா உயிரை கொடுப்பேன்னு சொன்னவன் இப்போ சபிக்க தொடங்க. பாஸ்டர் டேனியலா, அவனை தெரியாது, அவன் அயோக்கியன். கவனிக்கிங்களா? அது நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அப்படித்தானே? நீங்கள்லாம் நல்ல ஆள்கள் தான். பிடிக்கலன்னா என்ன பேசுவீங்க? இந்த நேரத்தில் தான் பவுல் அந்த வார்த்தையை பிடிக்கிறார். தீமோத்தேயு என்ன ரிப்போர்ட் கொடுக்குறான்னு கேட்டா, இல்லை அவங்க எப்போது மாதிரி நல்லா இருக்கிறாங்க, உத்தரம் வந்தது உண்மைதான், நல்லா இருக்கிறாங்க, கர்த்தரை நேசிக்கிறாங்க, உண்மையை நேசிக்கிறாங்க, என்னையும் நேசிக்கிறான்னு கேட்ட உடனே ஆறுதல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஒரு போதகரை பற்றி ஒரு 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 டிவியில் ஒரு யூடியூப்பில் ஒரு சேனல் போட்டாப்புல. அவர் அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, எனக்கு அமைதி கிடையாது, சபையை குறித்து எனக்கு வேதனை, சபையில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து எனக்கு நிம்மதி கிடையாது, ராத்திரி எத்தனையோ முறை நான் கண்ணீர் விடுகிறேன், எத்தனையோ முறை நான் அழுகிறேன், என் குடும்பத்தை கூட நான் மறந்துடுறேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு போதகருடைய நிலைமை என்னன்னு சொன்னால், அந்த அம்மா சொல்லுது, நானும் ஒரு போதகர். அப்போ பாஸ்டர் வேலைங்கிறது ஏதோ நினைக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், எனக்கு சர்ச்சில் பிரச்சனை எதனா வருது, காணிக்கப்பட்டி நம்மகிட்ட வந்துடாதா? சர்ச்சில் என்னதாங்க இருக்கிறேன், சர்ச்சில் இன்றைக்கி அநேகருக்கு பொறுப்பு இல்லைன்னு வருத்தம் தான். நான் கேட்குற கேள்வி, என்னையா பொறுப்பு? செவன் நடத்த பொறுப்பா? ஆத்மாதாய பொறுப்பா? உபாசம் நடத்த பொறுப்பா? அந்த பெட்டி எங்கிட்ட தந்தா போதே. நான் தான் சொன்னேன், ஒரு ஊழிய கரெக்டாக அன்றைக்கி ஒரு யூதாஸ் இருந்தான், இன்றைக்கி அவ்வளோ பேரும் யூதாஸ். அது என்னதுன்னு எனக்கு தெரியும். அது நல்ல பாம்பு உள்ள கடக்காக்கும், கவனமாக இல்லைன்னா ஓட்டை கொத்திவிடும். இதுவரைக்கும் என்னைய கொத்தலை. காரணம் பயத்தோடும் நடுக்கத்தோடும். ஆமாய்யா, அங்குள்ள காணிக்கை எண்ணுவாங்க வீட்டில். நான் இது வரைக்கும் எண்ணவும் முடியாது, என்னால் அந்த அளவுக்கு மண்டை இல்லை. ஆனால் இது வரைக்கும் கர்த்தருடைய கிருபையால் செய்ய வேண்டியதை உங்கள்கிட்ட கேட்காமலே செய்கிறதுனால தான் நீங்களும் பார்க்குறீங்க. ஆமாம், இந்த சர்ச்சு யார் கட்டினா? நம்ம போட்ட 5.25 ரூபாயிலையா பெருமை. மாதம் ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு பீத்தலும் என்னெல்லாம் நீங்கள்லாம் வேணும். அவங்களோட சர்ச்சு இருக்காதோ, நீ கொடுக்குற 5.25 தான் செண்டிங். நீங்கள் வரைக்கும் ப்ரைஸ் கர்த்தருக்கு சோத்திரம். கேர்பீன்கள் மாதிரி கண்ணை மூடிட்டு போயிருவீங்க, 2 செட்டைகளால் கண்களை மூடி. இந்த வசனம் இப்படி பேச, 2 செட்டைகளால் கண்களை மூடி, 2 செட்டைகளால் கால்கள் மூடி, ஒரு நோக்கி பரிசுத்தம் சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஆகிட்டு போயிருவீங்க. இது எப்படி நடக்கு? என்னைக்காலும் சிந்திச்சிங்களா? ஆனால் நடக்குது. ஒரு நாள் விடிய காலம் ஒரு சகோதரன் வராப்புல வந்து ஒரு சின்ன காணிக்கை கொடுத்துட்டு மேனால செட்டு போடுறதுல அதுக்கு வச்சு கொண்டு கொடுத்துட்டு போயிட்டாப்புல. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. கொஞ்சம் கவனிங்க, சபை நடத்துவது சாதாரண காரியம் கிடையாது. மந்தையின் மேல் கவனமாயிரு. அவருக்கு என்ன செய்து? போன வாரம் நான் சொன்னேன், இந்த வாலிய பிள்ளைய இளம் பிள்ளைய பெட்டிகளை வச்சு அடக்கலம் பண்ண நான் என்னால் முடியாத ஆண்டவரே. இதெல்லாம் வேதனையா? சும்மா ஒன்றும் சர்ச்சு நிற்காது. ஹல்லேலூயா. ஆனால் இப்போ சபை பாஸ்டர் என்ன செய்வார்னா, ஏன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் ஏதோ கர்த்தருக்குள்ளே இருக்கீங்களா? அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. பேச எத்தனை பேருக்கு புரியுது?
இது போதகர்களை ஆறுதல் அவங்க நல்லா இருக்காங்கப்பா. இந்த வாரம் சர்ச்சுக்கு வர ஏதோ ஒரு ரீசனாக இருக்கலாம், கர்த்தருக்குள்ளே இருக்காங்க. வீட்டில் போய் படிங்க. சரி, 3வது பாயிண்ட், தூக்கி எறியப்பட்ட யோனா. அப்போஸ்தலர் 9:20 31 வரைக்கும் வாசித்தீங்கன்னாக்க அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் கொஞ்சம் வாசிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், 29 30 வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். சகோதரர் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சூசுக்கு அனுப்பிவிட்டார்கள். அப்பொழுது யூதேயா கலிலேயா சமரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. இப்போ இது எத்தனை பேருக்கு புரியுமோ தெரியல. அந்த இவன் சாப்பாட்டுக்கு தான் சண்டை போட்டான். சாப்பாட்டுக்கு சண்டை போட்டவனுக்கு மண்ணா விழுந்து கிடக்கு தெரிய மாட்டேன்ட்டு. அப்போ தான் மோசேட்ட கேட்டா, இது என்ன, இது மண்ணா. அது மாதிரி நீங்கள் பைபிள் 1000 முறை படிப்பீங்க, சில நேரங்கள் உங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது. புரிய வைக்கிறதுக்கு தான் பாஸ்டர் மாறுங்க, அப்படி தானே? ஸ்கூல் பிள்ளைகளுக்கு டீச்சர் மாதிரி. இங்கே 2 காரியத்தை சொல்கிறேன். அதாவது சில நேரங்களில் மேலே சில காரியங்களை பார்த்தோம், சில நேரங்களில் நீ நானும் எவ்வளோ தம் பண்ணாலும் நடக்காதையா, தூக்கி எறிஞ்சா தான் முடியும். யோனா நினிவேக்கு போக வேண்டியவன் எங்கே போகிறான்? தர்சீசுக்கு போகிறான். இவன் தர்சீசுக்கு போகும்போதே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, காற்று அனுப்பிட்டாரு. பிரைஸ் லார்ட். அப்படிதானே? இங்கே ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு ஓடிடுவான். இங்கேருந்து பாவூர்சத்திரம் காவல்துறையிலேருந்து போகும். இந்த நம்பர் பிளேட்டில் ஒன்று என்ன செய்யுது வருது. சரிதானே ஐயா? இவன் எடுத்துட்டு அப்படி போவான். அது மாதிரி சிசிடிவி கேமராலாம் இருக்குது. என்ன செய்யுது? நீங்கள் இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னாக்க பேலஸ்டைன் வாரானா அடிப்பாப்புல. அவங்களுடைய லா நேற்று சொல்கிறாப்புல, இஸ்ரேலிட்டிஸ் லா என்னன்னு கேட்டால், ஒரு பாலஸ்தீன தீவிரவாதி இஸ்ரேலில் அடித்து கொண்டுட்டானா உடனே அவனை அடித்து கொன்றுவான். அவன் இருக்க வீட்டை இடிச்சிடுவான். இதான் அவன் சட்டம். வீட்டை என்ன செய்கிறது, தரமட்டம் வாங்கிடுவாங்க. அதனால் இந்த காவல்துறைங்கிறது சொல்லும். சென்னையில் ஒரு பெரிய கொள்ளை அடிச்சுட்டு நேபாளுக்கு போனாங்களே, கரெக்டாக கண்டுபிடிச்சி எங்கே பிடிக்கிறான் காவல்துறை சொல்லுயா. கரெக்டாக இப்படி ஒரு வண்டி வரும், பிளேட்டை எடுத்துட்டானா பிளேட்டையும் எடுத்துட்டான், விட்டுறாத அப்படிங்கும். அப்போ இவன் போகிற நேரத்தில் புயலை கர்த்தர் அனுப்புகிறார். அனுப்பினோடனே நம்ம என்ன செய்வோம், நம்ம தான் ஏதாலும் சைடு வழி பார்ப்போம். அவனும் ஜோம் பண்ணுனாப்புல. அப்போ யோனாட்ட கேட்டாப்புல, என்னால் தான் வந்து அவன் எவ்வளோ அறிவு இருக்குது பாருங்களேன். அவன் நான் இந்த செய்தியை நான் ஒன்று சொல்ல வரேன், செய்தி முடிய போகுதுன்னு எனக்கு ஒரு சந்தோஷம்னு கேட்டால் அவன் ஒத்துக்கிட்டான். பார்த்தீங்களா, என்னால் தான் இது வந்து. என்னைக்கால் நீ சொல்லியிருக்கியா? சொல்ல மாட்டேன். நீ படிக்க வேண்டிய பாடத்தை படிக்கணும். நேற்று நான் மேக்கரையில் வச்சு பைபிளை கொஞ்சம் வாசித்தேன். மகதிலான மரியாள் அதிகாலையிலே கலரேட்ட போனான். இதெல்லாம் போட்டு எழுதியிருக்கு. கர்த்தர் சொன்னார், இல்லை நீ அதுலேயும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். பெண்ணு அதிகாலையில் கல்லறுக்கிட்ட எவ்வளாச்சும் போகலாயா? எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா கல்லறுக்கிட்ட போகிறதுக்கு போட்டி நடக்கும். ஏன்னா அங்கே போகும்போது தான் நம்ம பயபக்தியாக போவோம். வந்துட்டா போயிட்டா. ஆனால் அவள் கல்லறையில் போனானா கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அவள் இயேசு மேல் உள்ள அன்பில் போனாயா. கற்றுக்கொள்ளும். நானும் கற்றுருக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன் ஐயா, இன்னைக்கு யோனா ஒரு கீழ்ப்படியாதவன் தான். ஆனால் அவன் கேட்டால் சொல்கிறானா, எப்பா நெஞ்சிட்டு இருக்குதே, நீ இப்படி படுத்து தூங்குறியா? அவன் சொல்கிறான், இது யார் நிமித்தம் வந்து சீட்டு போடும்போது அவன் சொல்கிறாப்புல, என் நிமித்தம் வந்தது என்று நான் அறிவேன். நீ நானும் சொல்லியிருக்கமாய்யா? பெரிய பரிசுத்தவன் தான், வாயை திறந்தா உண்மைதான். ஒரு நாளாய்க்கலும் சொல்லியிருக்கியா? சொல்லுங்கய்யா. மனந்திருப்பு. என்னால் தான் அந்த வீட்டில் பிரச்சனை. நியாயத்தின் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 1000 வெள்ளிக்காசே என்னதையோ திருடிட்டான் ஒருத்தன். நீ என் காதுகிட்ட சபிச்சியே, இந்த வச்சுக்கோ. உண்மையை சொல்லியா? உண்மையை சொல்லேன். நான்லாம் உண்மையை தான் விரும்புவேன். நீ உண்மையை சொல்லு. உண்மையை நான் கழுத்தையாக அறுக்க போகிறேன். இனிமேல் நான் இந்த வாலிப பசங்க பெரியவங்களாம் இல்லை. நான் கழுத்தையாக பிடிச்சி அறுத்துருக்கேன். ஏதோ புல்பீட்டில் நிற்கும் போது பேசுவோம், அவ்வளோதான். அது பேசி தான் ஆகணும். அதனால நான் நிஜம் சாப்பிட்டியான்னு கேட்பேன். சாப்பிடலாம் ரூபா கொடுத்து சாப்பிட வைப்பேன். ஏன்னா பட்டினி எடுக்க என்னால் பிடிக்காது. இதுதான் உண்மை. உண்மையை ஒத்துக்கணும்யா. நான் அது படித்தேன். எல்லாம் பல மாதங்களுக்கு முன்பாக கண்டுபிடிச்ச உண்மை. அந்த யோனா உண்மையை ஒத்துக்கிட்டான். பார்த்தீங்களா? என் நிமித்தம் வந்தது என்று
சபை ஒத்துக்கிடணும். ஒன்னால் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, சபையில் பிரச்சனைங்கிறது ஒத்துக்கிடணும். அவன் சொன்னான் என்னை தூக்கி உள்ளே போட்டு அப்படின்ட்டான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அடாடா வேண்டாப்பா இவனை தூக்கி உள்ளே போட்டு, இந்த ஏற்கனவே புயல் அடிக்கி இவனை வர உள்ளே தூக்கி போட்டு இவங்க தண்டு வலிச்சாங்க. பார்த்தீங்களா, கர்த்தர் விடலை, செவத்தோடு தூக்கி உள்ளே போட்டாங்க. ஒரு சந்தோஷம் என்ன கிடைக்குமா, ஒரு யூதன் போகிற இடத்துலலாம் கர்த்தர் மகிமைப்படுறார். பார்த்தீங்களா, அவங்க ஆண்டவருக்கு பலியிட்டார்களாம். ஏய் இவனை தூக்கி போட்டுனே காற்று நின்றுனா இப்போ இவன் வணங்குற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவனை தூக்கி போட்டா தான் என்ன செய்யும். சரி, இப்போ அப்போஸ்தலர்கள் நீங்கள் என்ன படிச்சீங்க, பவுல் அப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்காப்புல. பவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த இயேசுவை கண்டு ரட்சிக்கப்பட்ட உடனே ஆர்குமெண்ட் என்னது சொல்லுங்க, தர்க்கித்தான். இயேசு தான் அது வரைக்கும் இயேசுவை கொல்ல திட்டம் போடுதான். இப்போ இயேசுவை குறித்து என்ன செய்கிறான், தர்க்கிக்கிறான். தர்க்கிச்ச உடனே பார்த்தான் இவனை போட்டு தள்ளனா தயா சரியாகும். கவனிக்கலா, இவனை கொன்னா தான் என்ன செய்யும் சரியாகும்னு சொன்ன உடனே எதை யாரை எடுத்தாலும் ஆர்குமெண்ட். சிலர் பாருங்க இப்போ தான் அபிஷேகம் பெற்றிருப்பான், உடனே மற்றவங்களெல்லாம் ஆர்சிக்காரன் மோசம், சிஎஸ்சிக்காரன் மோசம், எங்கள் சபை தான் யோக்கியம். சொல்லாத அப்படிங்க தான் எல்லாவன்ட்டையும் யோக்கியன்னு இருக்கான், அயோக்கியன்னு இருக்கான். அங்கி போட்ட பாஸ்டர்மார் ஐயர்வாள் எத்தனையோ நல்ல ஐயர்வாள் இருக்காங்க, அபிஷேகம் பெற்றவங்க இருக்காங்க. நான் சொல்லுறது உங்களுக்கு புரியுதா? பேண்ட் ஷர்ட்டை போட்டு சிப்பா போட்ட அயோக்கிய பாஸ்டர்மார்கள் எத்தனை பேர் இருக்கான். பிரைஸ் லார்ட். கவனிக்கீங்களா, எதை எடுத்தாலும் ஆர்குமெண்ட், ஒரே தர்க்கம். பைபிள் என்ன சொல்லியிருக்கு, சண்டையின் ஆரம்பம் ஆர்குமெண்ட் பண்ணா. பார்த்தீங்களா, இதனால சபையில் பிரச்சனை. உடனே பார்த்தாங்க சீஜர் இவனை தர்சுவுக்கு அனுப்பிட்டார்கள். யார, நீ போயா அங்கே போய் பேசு, அதான் அவன் சொந்த தர்சு பட்டான தான். பைபிளில் சொல்லியிருக்கு சபைகள் இப்பொழுது ஆறுதல் அடைந்து பெறுகிற பக்தி அடைந்து பரிசு. இப்போ புரியுதா? அதை தான் நான் சொன்னேன்னா, நீ படிச்சிருக்க மாட்டேன். நமக்கு அப்போஸ்தலர் வழியில் நமக்கு ப்ரைஸ் வாங்கிடணும். ஆனால் 9ஆம் அதிகாரத்தில் பக்கம் விடாமல் எழுதிடணும். அது என்னையா சொல்லியிருக்கு, இருக்கா இல்லையா? அப்பொழுதுங்கிற வார்த்தை கனெக்டிவ் வேர்டு. இவனை அனுப்புன உடனே என்னாச்சு, சில நேரங்களில் சபையில் பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருப்பான். இப்போ பண்ண எங்கே போனாலும் ட்ராக்ஸை கொடுத்துட்டு சண்டை இழுக்குது. அவன் ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சத்தம் போட்டு சோம் பண்ணால் சத்தம் போட்டு தான் சோம் பண்ணுவேன். சண்டை இழுக்காத. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடறேன் நான். இப்போ இவங்களை அனுப்புனா தான் என்ன இருக்கும். இப்போ நம்ம சர்ச்சில் ஒருத்தர் 12:30 மணிக்கு போகணுங்கிற எண்ணத்திலே இருக்கார். மனைவியாக இருக்கும், புருஷனாக இருக்கும். அவனை என்ன செய்யணும், ஐயா கையை பிடிச்சி இழுத்து விட்டு வெளியே விட்டுட்டு வந்துடும். நானும் இருக்கவனுங்க எடுத்துப்படுவான். கடைசியாக வீட்டில் போய் வாசிங்க. ஏசாயா 5:16, 25, 30, ஆதியாகமம் 27, 41, 1 சாமுவேல் 15. இதெல்லாம் கேட்டால் சில நேரங்களில் நம்முடைய ஆண்டவருக்கு ஆறுதல் பழி வாங்கினா தான் முடியும். ஏசாயா 5:14 சொல்லி இன்னும் என் ஆறுதல் அடையவில்லை. சில நேரங்களில் தேவனாய கர்த்தர் அவனுக்கு எத்தனையோ வார்னிங் கொடுப்பார், எத்தனையோ தருணங்கள் கொடுப்பார், எத்தனையோ மனம் திரும்புவதற்கு சான்ஸ் கொடுப்பார். கொடுத்து அவன் கீழ்ப்படியல, துணிகரமா தப்புன்னா அவனை ரிவெஞ்ச் பண்ணா தான் ஆண்டவர் விடுவார். சில யானையை பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேனா? யானைகிட்ட வம்பு பண்ணா குறி வச்சு அடிக்குவான், எத்தனை வருஷம் கழிச்சாலும் தாக்குமா. உண்மையா இல்லையா? பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு நான் சொல்கிறேன். உன்னிட்ட எத்தனையோ முறை ஆண்டவர் இன்றைக்கி உலகத்தில் பேசுகிறார், சபையில் பேசுகிறாரு. அவர் அன்புள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம் தான். ஆனால் நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா அவனை பழி வாங்கினா தான் விடுவார். அப்போ தான் அவருக்கு ஆத்மாவுக்கு என்ன கிடைக்குமா? ஆறுதல். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பழி வாங்குகிறவர். பழிக்கு பழி அப்படின்னா திட்டம் போட்டு பிளான் பண்ணி இப்படி செய்யணும்னு நினைக்கிற யாராலும் சரிதான், கர்த்தர் அவனை விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆமா, அறியாம செய்யறது வேற, திட்டம் போட்டு பிளான் பண்ணி. ஒரு ஆர்எஸ்எஸ் காரரை பற்றி கேள்விப்பட்டேன் நான். ஒரு ஊழியக்காரன்ட்ட வந்து பயங்கரமாக கலாட்டா பண்ணிட்டு போனாப்லையா. அங்கே போனோன்னு எவனை ஒருத்தன் குத்தி கொன்னே விட்டான். பைபிள் எரிச்சவங்க உண்டுயா, அவங்கெல்லாம் தற்கொலை பண்ணியிருக்காங்க, செத்தானுவ. பைபிளை எரிச்சு, புரியுதா? இதே துருக்கியை பற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னால் பிபிசியை பார்த்தேன்.
எவனோ ஒருத்தன் குரானை எரிச்சு விட்டானா, நாங்கள் பைபிளை எரிக்காம விட மாட்டோன்னு சொன்னோம். துருக்கியிலேருந்து ஒருத்தன் சொன்னான். இதெல்லாம் நான் சொல்லுது வேல்டு நியூஸ். எவனோ ஒரு ஜெர்மன்காரன் குரானை எரிச்சானா, பைபிளை எரிக்காம விட மாட்டேன். நம்முடைய ஆண்டவர் எல்லாத்தையும் கணக்கு பார்த்துட்டே இருப்பார்யா. ஒரு அலையில் இதெல்லாம் எனக்கு பேச நேரம் இல்லை, கரெக்டாக கர்த்தரவன் அடிப்பார். எவன் அடிக்கணும்னு அவருக்கு நிச்சயம் தெரியும். அப்சலோமை பழி வாங்க தெரியும். உனக்காக யாராலும் எழும்புனா நீ ஒன்றும் செய்யாத, ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விடு. எவனை எப்போ என்ன செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அப்போ தான் அவர் ஆத்மா சாந்தி அடையும். அமலேக்க கொல்லுன்னு சொன்னார், சாமுவேல் சவுல் விட்டான், அதுக்கு பதிலாக இவனை கொன்னார். பைபிள் இருக்கா இல்லையா? உன்ட கொல்லதுக்கு கொடுத்தவன் நீ ஆகா போட்டுட்ட, உனக்கு அதுக்கு பழிக்கு பழி. இது எப்படி? அதான் நீதி. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் பழிக்கு வேணுக்குன்னு பண்ணான்னா பழிகாரன் கையில் அவனை கொடுக்கணுமா, அவன் கொல்லணுமா? அல்லேலூயா. இது நீ நானும் செய்யக்கூடாது, செய்ய வேண்டியது யார்? அவர். சொல்லுவாங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம சொந்த கைட்டை எதுவும் செய்யக்கூடாது, காவல்துறை அதை செய்யும். ஆனால் இந்த நேரத்தில் ஏசாயா பற்றி ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். ஏசா என்ன பண்ணானா, இவன் ஆசீர்வாதத்தை அவன் திருடிட்டு போயிட்டான். யாரு? யாக்கோபு வாங்கிட்டான். உடனே அவன் தேர்தல், எங்கள் அப்பன் சாவர நாள் வரும், அப்பா சாவரும் போது அன்னைக்கு அவனை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லி ஆறுதல் அடைஞ்சாப்புல. இந்த தவறான ஆறுதல் நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ சிலர் ஆறுதலுக்கு என்னது, என்னைக்காலும் இங்கே யாக்கோபு வருவான் அவனை கொன்றுவேன் அப்படின்னு இன்னைக்கு தவறான ஆறுதல் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா? புரியலையா? ஒன்று அவன் கார் வாங்கிட்டானே, கார் உடஞ்சிரும் அப்படி ஒரு ஆறுதல். வீடு கட்டினானே, வீடு இழிஞ்சு விழுந்துடும் ஒரு ஆறுதல். கல்யாணம் முடிச்சானே, பிள்ளை இருக்காது ஒரு ஆறுதல். மானங்கட்ட ஆறுதல். அவன் விளங்காமல் போயிடுவான். கவனிகளா? தவறான ஆறுதல் நமக்கு வேண்டாம். ஏசாவுக்கு அவன் பழி வாங்குவேன், கொன்றுவேன், இப்படி ஆறுதல் அடையாத. அது உனக்கு ஆபத்து, அது ஒன்று கொல்லும். அந்த மாதிரி ஆறுதல் அடையாத, அந்த மாதிரி செபிக்காத, அந்த மாதிரி உபவாசிக்காத, அந்த மாதிரி செய்யாத. புரியுதா? அதுக்கேற்ற சொப்பனம் வரும். செத்த மாதிரி வச்ச மாதிரி, ஓ செத்துட்டாரு வச்சுட்டாரு இல்லாமல் உனக்கு மண்டை லூஸ். அவர் சொப்பனத்தை பார்த்தாச்சா, செத்துட்டார், அவர் செத்துட்டார், இருக்காரா, செத்துட்டாரா? அதாவது இந்த செய்தி எப்படி முடியுதுன்னா, தவறான முறையில் பழியுங்குவான்னு நினச்சி உனக்கு ஆறுதல் படுத்தாத, அது உனக்கு தான் கேடு. ஏன்னா திடீர்னு செய்தி வரும். என்ன செய்தி வரும்? அவன் உயிரோடு இருக்கான். அப்புறம் எப்படி இருக்கான்? அவன் இப்போ 100 ஏக்கர் இடம் வாங்கிட்டான். அவன் இப்போ எப்படி இருக்கான்? அவன் பிள்ளைகள்லாம் பெரிய போஸ்டில் இருக்காங்க. சொன்னான்ல அந்த ஆமாண்டே வைப்பு, சொன்னான்ல அவன் யூதன்னா நீ கீழே இறங்குறது உண்மை. அவன் யூதன்னா நீ கண்டிப்பாக நினச்சுவ. அல்லேலூயா. பழி வாங்க நினைக்காத. நீ தப்பு பண்ணால் நீ விட்டுரு ஆண்டவர்கிட்ட. நானும் யாரையும் பழி வாங்க மாட்டேன், யாருக்கு விரோதமாக எதுவும் செய்ய மாட்டேன், என் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுவோம்.